மெட்ரோ பணிகள் காரணமாக சென்னையில் பரங்கிமலை முதல் கத்திப்பாரா வரை போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக சென்னையில் உள்ள பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் தினந்தோறும் காணப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பரங்கிமலையிலிருந்து கத்திப்பாரா மேம்பாலம் வரை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சரியாக மாலை 5 மணி நேரம் என்பதால பள்ளி கல்லூரிக்கு சென்று வீடு திரும்புவர்கள் மற்றும் பணிகளுக்கு சென்று வீடு திரும்பும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என ஏராளமானோர் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சென்னை அடுத்த பரங்கிமலை மவுண்ட் பூந்தமல்லி சாலை சந்திப்பு முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரை மெட்ரோ திட்டப்பணிகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக போரூரில் இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் பெல் ராணுவ சாலை சந்திப்பு முதல் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் திருப்பி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்று சாலைகள்ல செல்லணும்னு சொல்லி போக்குவரத்து போலீசார் அறிவித்திருக்கிறாங்க. இந்த மாற்றுப்பாதைகள் குறுகலாக இருப்பதன் காரணமாக நந்தம்பாக்கத்திலிருந்து கத்திப்பாராவை அடைய சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாவதாகவும் வாகன ஓட்டிகள் தரப்புல குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மிகவும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால போரூர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதாகவும் கூடுதலாக போக்குவரத்து போலீசார் மற்றும் போக்குவரத்து மாற்றம் பற்றிய அறிவிப்புகளை வைத்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு அந்த போக்குவரத்து மாற்றத்திற்கான தெளிவான ஒரு வரன்முறையை காவல்துறை பின்பற்றி அதற்கான அறிவிப்பை முறையாக தெரிவிக்க வேணும்ன்றதுதான் பொதுமக்களோட ஒரு பெரும் கோரிக்கையா இருக்கு. இதன் அடிப்படையில் தற்போது இந்த கடும் போக்குவரத்து நெரிசலாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணியில போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.